கொடுத்திருக்கீங்க. அதுல மெயினா 3 அட்வைஸ் வந்து நிறைய பேர் கொடுத்திருக்கீங்க. ஹெர்பலைஃப் ஃபுட் சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. கரெக்ட், ஹெர்பலைஃப் ஃபுட் சாப்பிட்டா கண்டிப்பா சைடு எஃபெக்ட் வரும். என்ன சைடு எஃபெக்ட் அப்படின்னா உடம்புல இருக்க சைடுல இருக்க சதையெல்லாம் போய் பார்க்க ஸ்லிம்மா இருக்கும். இன்னொரு சைடு எஃபெக்டும் இருக்கு. என்ன அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாவும் ரொம்ப ஃபிட்டாவும் இருக்க முடியும். இதனாலதான் ஹெர்பலைஃப் ஃபுட்டை நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா என்னோட 10 வயசு பையனுக்கு ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஹெர்பலைஃப் சாப்பிட்டு விட்டுட்டா வெயிட் கெயின் ஆகும். கண்டிப்பா கெயின் ஆகும். அது ஹெர்பலைஃப் மட்டும் இல்ல, என்ன மாதிரி வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் நம்ம ஃபாலோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணாலும் வெயிட் கண்டிப்பா கெயின் ஆகும். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கலோரி மேனேஜ்மெண்ட் தான். என்ன மாதிரி வெயிட் லாஸ் நம்ம ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணாலும் அதுல கலோரி மேனேஜ்மெண்ட் இல்ல அப்படின்னா நம்மளால வெயிட் லாஸ் பண்ண முடியாது. வெயிட் லாஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமோ இல்ல பாதியில ஸ்டாப் பண்ணாலோ நீங்க என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறீங்க, என்ன அளவு எடுத்துக்கிறீங்கன்றத செக் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நீங்க வெயிட் கெயின் ஆகிறதோ வெயிட் லாஸ் ஆகிறதோ நீங்க எடுத்துக்கிற கலோரியில தான் இருக்கு. தேர்டு, ஹெர்பலைஃப் ஃபுட் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லிருக்கீங்க. கரெக்டா ஹெர்பலைஃப் ஃபுட் ரொம்ப காஸ்ட்லி தான். ஆனா எதை கம்பேர் பண்ணும்போது காஸ்ட்லின்னு எனக்கு தெரியல. ஹெர்பலைஃப் ஃபுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேமிலிக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப காஸ்ட்லி தான். சோ ஹெர்பலைஃப் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸே எனக்கு சேவிங்ஸா நிறைய என் கையில இருக்கு. சோ எதை கம்பேர் பண்ணி காஸ்ட்லி நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. அதை நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஹெர்பலைஃப் ஃபுட் சாப்பிடுறது சாப்பிடாதது உங்களோட விருப்பம். ஹெர்பலைஃப் ஃபுட் சாப்பிட்டா நல்லா ஆக்டிவாவும் ஹெல்த்தியாவும் இருக்க முடியும்ன்றதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள்.